வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2006 விஜயகாந்த், 2026 விஜயா கட்சியை அலறவிட போறாராம். வெயிட் அண்ட் சி என்று அடிக்கும் டிடிவி தினகரன். வாங்க வீடியோவை மூலமா காணலாம். அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில்தான் திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து அரசியல் கட்சிகளுமே தேர்தல் பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஆளும் கட்சி, ஆட்சி மற்றும் மத்தியில் ஆளும் கட்சிக்கு அடுத்ததாக நடிகர் விஜயின் தாவைக்காவு பெரும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளதாம். அதற்கு ஏற்றார் போலதான் மதுரையில் நடைபெற்ற தாவைக்காவின் 2வது மாநில மாநாடானது ஒரு மிகப்பெரிய மாநாடாக தமிழகத்தில் காணப்பட்டு வந்ததாம். இந்த நிலையில்தான் சுமார் 2 லட்சம் தொண்டர்கள் முன்னிலையில் பேசிய தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் மத்தியில் ஆளும் பாஜகவும் தமிழகத்தை ஆளும் திமுகவும் நேரடியாக தாக்கினாராம். அவருடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவை விமர்சித்துள்ளார். மேலும் தன்னை தொடர்ந்து விமர்சிக்கும் சீமானுக்கும் மறைமுகமாகவே பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளாராம். இந்த நாட்டில்தான் தாவைக்கா தொண்டர்கள் விஜய் பவுன்சர்கள் தள்ளிவிட்டதென பல சர்ச்சைகள் எழுந்தாலும் கூட விஜய்க்கு கூடிய கிட்டாதால் அவர் 2026 தேர்தலில் பெரிய கட்சிக்கு பெரும் சவாலாக இருப்பார் என்றும் அரசியல் நிபுணர்கள் எல்லாம் கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார்களாம். கட்சியை ஆரம்பித்த மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2006 ஆண்டு கூட இரு பெரும் ஆளுமை ஜெயலலிதா, கருணாநிதி இருக்கும்போது தாக்கத்தையும் ஏற்படுத்தினார். இதே போலதான் விஜயும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என பல்வேறு தரப்புகளில் இருந்து கூறப்பட்டுகிறது. இந்நிலையில்தான் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அமமுக பொதுச்செயலர் டிவி தினகரன் அவர்களும் விஜயகாந்த் போன்று விஜய் அவர்களும் வருவார் என்று செய்திகள் வெளிவந்தன. தொடர்பாக செய்தியாளர் பேசிய டிவி தினகரன் அவர்கள் 2006 தேர்தலில் விஜயகாந்த் எப்படி தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தினாரோ அதே போலதான் 2026 தேர்தலில் விஜய் அவர்களும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளாராம். அனைத்துமே கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். நான் சொல்வது யதார்த்தம்தான். பல இடங்களில் நட்பு வட்டாரங்கள், கருத்து கணிப்புகள் இதையே சொல்கிறது. இதை சொல்வதால் தான் அவருடன் கூட்டணிக்கு செல்கிறேன் என்பது அர்த்தமல்ல. மோடி மீண்டும் பிரதமராக வந்தால் இந்தியா கண்டிப்பாக வளர்ச்சி பெறும் என்பதற்கான எவ்வித நிபந்தனையுமின்றே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றோம். இந்த ஆண்டு இறுதியில் எங்கள் கூட்டணியானது கண்டிப்பாக வடிவம் பெறும் என்றார் அமமுகவின் பொதுச்செயலர் டிவி தினகரன் அவர்கள் இதை தெரிவித்திருந்தாராம். இது மட்டுமன்றி டிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தம் என்பது அனைவருக்குமே தெரிந்த உண்மைதான். இதனால் தான் அமித்ஷா கூட சமீப காலமாக தமிழகம் வரும்போது டிவி தினகரன் சென்று சந்திப்பதில்லை. இப்போதே அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருப்பது தாவைக்காவுடன் ஐக்கியம் ஆவாரா என்ற கேள்விகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது. அது மட்டுமன்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகும் என்பது ஒரு கேள்விக்கிழந்தும் வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.